கமலஹாசன் அவர்கள் 1980கள்லேருந்து 83 கருப்பு யூலை போராட்டங்கள்லேருந்து களத்தில் இருக்கிறார். அவருக்கான அரசியல் கருத்துக்கள் வந்து சொல்கிறாப்புல. ஒரு கட்டத்தில் நான் 5வது 6வது படிக்கும்போது நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னாப்புல. அப்புறம் நான் காலேஜ் படிக்கும்போது வந்து காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது வந்து அவர் அரசியலுக்கு தயாராகிட்டாப்புல. 40 ஆண்டு கால அரசியல் அறிவு உள்ள கமலஹாசனே ஓட விரட்டியிருக்கோம். ஓட விரட்டியிருக்கோன்னா ஒத்த ராஜ்யசபா எம்பிக்குள்ளே சுருக்கிட்டோம். இதெல்லாம் யாருன்னு இது எங்கள் விஜயெல்லாம் எங்களுக்கு ஆளே கிடையாது. ஹீஸ் நாட் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. அவரை பற்றிலாம் நம்ம பேசணுங்கிற அவசியமே கிடையாது. விஜயகாந்த் அவர்களே 0.45 விழுக்காடுனே, அரை விழுக்காடு கூட கிடையாது. 0.5 விழுக்காடு இல்லை, 0.45 விழுக்காடு தான் போன தேர்தல் வந்து எடுத்தாப்புல. அதனால் வந்து எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, காற்றடித்து ஊதி பெருக்கப்பட்ட பலூன் வந்து அந்த பலூனுக்கு வந்து 2 வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று அதிகபட்ச காற்றுனால வெடித்து சிதறும், இன்னொன்று வந்து சுருங்கும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் விஜய் ஆவாப்பில். ஒன்று வெடித்து சிதறுவாப்பில், அவரோட உண்மை முகம் வந்து மக்களுக்கு தெரியும். இன்னொன்று கமலஹாசன் அவருக்கு ஏற்கனவே செட்டில் ஆயிடுவாங்க. என்னென்ன கோவம் இருக்குது எங்கள் அண்ணனுக்கு வந்துன்னு, தம்பி படம் எடுத்தாங்க, வாழ்த்துக்கள் படம் எடுத்தாங்க. தம்பி படம் அவ்வளோ பெரிய ஹிட்டு, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் கொண்டாடின படம் அது. எங்கள் அண்ணன் சீமான் அவருடைய கருத்துக்கள், அவருடைய வசனங்கள், அவருடைய பாடல் வரிகள்லாம் வந்து மக்கள் மனசில் இன்னும் வந்து பாஞ்சாலங்குறிச்சி பாட்டெல்லாம் வந்து அவ்வளோ எளிய மக்களுடைய படமாக இருக்குது, பாடல்களாக இருக்குது. அப்படி இருந்த ஒருத்தர் வந்து 2009 ஈழ போரை பார்க்குறாரு. பார்த்த உடனே வெம்மி துடிச்சு எனக்கு எதுவுமே வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாப்புல. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் அந்த வெளிநாட்டு வாழ்க்கையை விட்டுட்டு எப்படி வரீங்க? அப்போ எங்கள் அண்ணன் சீமான் அவர்களும் எனக்கு முன்ன தேராக இருந்திருக்காங்களே, எனக்கு சினிமா வாழ்க்கை வேண்டாம், நான் அரசியலுக்கு போகிறேன், நான் மக்களுக்கு போகிறேன், அங்கே சனம் செத்து விழுகுது, இந்த சனம் வந்து இன்னும் பிழைக்காமல் இருக்குது, இப்படி இருக்கே, இப்படி அதை தெரிஞ்சிக்காமல் இருக்கே, அரசியல் விழிப்புணர்வு அற்று இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கையே வேண்டான்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாங்களே, எல்லா போராட்டத்துக்கும் போய் நிற்கிறாருனே. நான் அண்ணன் கூட நீங்கள் பயணிச்சிங்க அப்படின்னா வந்து தெரியும், முழுக்கவே அந்த அரசியல் மக்கள் போராட்டம் இது சார்ந்தால் அவர் யோசிக்கவே செய்கிறாரு. அதை தாண்டி வந்து அவருக்கு வேறு ஏதாவது சிந்தனை இருக்கா, ஏதாவது பண்ணுறா, எதுவுமே தெரியாது. முழுக்கவே அதில் தான் இருக்கிறாப்புல. அப்படிப்பட்ட ஒரு தலைவன்னா இப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்ன பேசினாலும் பேசக்கூடிய ஒரு நபர்னே. என்ன பேசினாலும் எந்த பிரச்சனைனாலும், உனக்கு அங்கே இப்படி நடந்ததுடா, இந்த மாதிரி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போதாக இருக்கட்டும், நம்மளை வழி நடத்துறதா இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருக்கும்போது கடைசி வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்கீமாக வந்து அரசியலை பார்க்குறதுக்கு வந்து ஒரு வித்தியாசம் இருக்குல்லண்ணே. அது என்ன அப்படின்னா, அந்த சினிமா மோகத்துக்குள்ளே அந்த இளம் தலைமுறை பிள்ளைகளை வந்து மூழ்கடிக்கிறது.